புலபச பயிற்சியில போட்டித்தன்மை 3 ஆண்டுல டியூஷன் பாடசாலை படிப்பிக்கிற அதே டீச்சர் தான் ஸ்கூல்ல டியூஷன்லயும் படிப்பிக்கிறான். நாங்கள் படிக்கின்ற காலத்துல நாங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தானே போனாங்க. நாங்கள் ஒரு தரம் அழிஞ்சு போகல தானே. ஆண்டாருக்கு போய் சேர்ந்துடணும். அங்க பேரண்ட்ஸுக்கு தான் இந்த போட்டியோ பிள்ளைக்கு இல்ல. பேரண்ட்ஸுக்கு அந்தந்த ஸ்கூல்ல படிக்கிறது தற்பெருமையான ஒரு புதிய கலைத்திட்டம் கொண்டு வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்றேன். கிராமப்புறங்கள்ல கிராமப்புற ஸ்கூலுக்கு இந்த திட்டம் பொருந்தாதான்னு யோசிக்கிறேன். பிள்ளை என்னமோ படிக்குது, தேவையில்லாத படிக்குது, விருப்பம் இல்லாத படிக்குது, ஏழு படிக்கிறவங்கள வந்தான் என்னத்துக்கான படிக்கிறேன், என்ன படிக்கிறது, எதிர்காலத்தை என்ன ஒன்றும் தெரியும். சரியார் வழிகாட்ட வேணும் பிள்ளை, அதார் தான் செய்யணும் பிள்ளை. கணனி படுத்துறது இவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு ஓலக்கோட்டை எல்லாம் பழகம் யாங்கு அப்படியா சூழ்நிலை. கொழும்பு ராயல் கோச்சில எஜுகேஷன் கல்வியா இங்க ஒரு கிராமப்புறத்துல உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப கல்வியில் உள்ள ஒரு வகுப்புரைக்க முன்பிள்ளை வந்து முடியல. அதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதுல அதுக்கு கற்பித்தல் முறை வித்தியாசம், சாதனங்கள் வித்தியாசம், கல்வி முறை எல்லாம் வித்தியாசம். சும்மா அரைக்கு வச்சு படிப்பிக்கிற விளையாட்டல், ஆடல், பாடல், கணக்க விஷயம் இருக்குல்ல. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாடலுக்கு வந்திருப்பவர் நாகப்பர் கண்ணதாசன், வரணி கரம்பக்குறிச்சி பள்ளியின் அதிபர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர். அவரோடு இன்றைக்கு இலங்கையில் உள்ள குறிப்பாக ஆரம்ப கல்வியுடைய நிலைமை பற்றியும் இனிய கல்வி விடயங்கள் தொடர்பாகவும் உரையாற்ற இருக்கின்றோம். கண்ணதாசன் அவர்களே. வணக்கம் சோதரே. ஆரம்ப கல்வியை பொறுத்தளவுல வரணி ஆரம்ப கல்வி மற்றும் வடமாகாணத்துடைய ஆரம்ப கல்வியுடைய நிலைமை எப்படி இருக்குது? மேல மாணவர் கல்வியில முக்கியமான ஆரம்ப கல்வி தான். 3 தேர்ச்சி நிலைகள் இருக்கு ஆரம்ப பிரிவுல. ஆண்டு 1, 2 முதன்மையில 1, 3, 4 முதல் 2, 5 முதல்ல 3. ஆனாலும் பாடசாலை கல்வியை பொறுத்த மட்டும் அரச கலைத்திட்டம் இனிய சுற்றறிக்கைகள் அடிப்படையில பாடசாலை கல்வி எந்தவித குறையும் இல்லாமல் தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. ஆனாலும் பாடசாலை நாட்களில் அந்த கல்வியை அந்த தேர்ச்சியை முழுக்க முடிக்கிறது பற்றி ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. ஏனென்றால் 200 நாள் பாடசாலை என்றாலும் இப்ப சில காலங்கள்ல 180 நாள் 160 நாள் நடந்திருக்கு. அப்ப அந்த கலைத்திட்டத்தை முடிக்கிறதுல சில சிக்கல் இருக்கு ஆரம்ப கல்வியில. அந்த இடர்பாடுகளை களைகிறதுக்கான மாற்று வழிகளை நாங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போனா பாடசாலை கல்வி சிறப்பா எல்லாமே தரும். சொல்றீங்க பாடசாலைகள்ல ஆரம்ப கல்வி நல்ல முறையில நடக்குதுண்டு. அப்படி இருக்கின்ற பட்சத்துல ஏன் ஆரம்ப கல்விக்கே பெற்றோர் மாணவர்களை இந்த தனியார் கல்வி நிலையங்களுக்கு அனுப்பினோம்? இதே நடக்குது. இது ஒரு கலாச்சாரமா போச்சீங்க. எந்த நர்சரி பிள்ளையும் டியூஷனுக்கு விடுற கலாச்சாரம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்றால் பாடசாலைகள் திட்டமிட்டபடி அந்த குறிப்பிட்ட நாட்கள் முழுமையாக நடந்துருமான்ற சந்தேகம். 180 நாள் தான் பாடசாலை நாள் நடக்குது. அப்ப அந்த சந்தேகம் அதுல முடிக்க இயலாது. போட்டித்தன்மை, இந்த புலபச பயிற்சியில போட்டித்தன்மை. பிள்ளைய கட்டாயம் பாஸ் பண்ண வைக்கணும்னா 3 ஆண்டுல டியூஷன் இடங்கள்ல பாடசாலை படிப்பிக்கிற அதே டீச்சர் தான் ஸ்கூல்ல டியூஷன்லயும் படிப்பிக்கிறான். ஆனா டியூஷன்லன்றது கொஞ்ச நேரம் படிச்சாலும் முழுமையான படிப்பா இருக்கு. பாடசாலைன்றது கற்பித்தல் மட்டும் இல்ல, பல செயற்பாடு சேர்ந்ததா இருக்கு. பல செயற்பாடு சேர்ந்ததா இருக்கக்குள்ள அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள முழுமையா முடிக்க முடியாது போகலாம் என்ற ஒரு அங்கலாய் பெற்ற மத்தியில இருக்கு. ஆனா அதுக்கு சில தீர்வுகள் இருக்கும். அது அதிபர் ஆசிரியர் ஆராய்ந்து கூட்டாக கதைத்து ஆராய்ந்து விடுபட்ட விடயங்களை எப்படி செய்யலாம் என்ற ஒரு செயற்திட்டம் போட்டா நிச்சயம் பாடசாலை கல்வி காணும். இப்ப மேற்கு நாடுகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் கல்வியில மிக முன்னோக்கி இருக்கின்ற பின்லாந்து போன்ற நாடுகள்ல ஆரம்ப கல்வி என்றது கிட்டத்தட்ட 7 வயசுலதான் துவங்குது. அவர்கள் பள்ளிக்கூடம் போறதே 7 வயசுல போய் விளையாடுறதான் அவர்கள் செய்யற அனுபவ கல்வி. அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பிள்ளைகளை ஒரு செயற்கையாக ஒரு இயந்திரம் மாதிரி உருவாக்குற நிலைமை ஒன்று வருது. அப்ப இந்த அரசாங்கம் இப்ப சொல்லி இருக்குது புலமை பரிசில இல்லாமல் பண்றது. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? நிச்சயமா நல்ல ஒரு தீர்மானம். ஏன்னா 10 வயசு பிள்ளைய போட்டு திணிச்சு பிள்ளை தாங்க முடியாத சுமையை கொடுத்து பிள்ளை ஒரு சமயோசிதமான மனநிலையில வளர்றையில அங்க டியூஷன் இங்க டியூஷன் அங்க இங்கன்னு ஒரே ஒரு அண்டர் பிரஷர் பிள்ளைக்கு. அப்ப நிச்சயமா ஆண்டு 5ல இல்லாமல் இன்னொரு வகுப்புல வச்சு பிள்ளைகள எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றுமே பிள்ளைய தரம் பிரிச்சு விட்டா நல்லா இருக்கு. ஆண்டு 5ல பிள்ளை எப்படி வதைக்கிறன்றது பிள்ளைகள உளவியல் இதை பாதிப்பாம இருக்கும். பிள்ளை எதிர்காலத்துல சிறந்த ஒரு பிரச்சனையா வர முடியாத காணப்படும். இலங்கையில கல்வி முறைய போட்டித்தன்மை வாய்ந்ததா இருக்குது. போட்டித்தன்மை உள்ள கல்வி முறையை இல்லாமல் பண்றது தானே நல்ல. இப்ப ஐரோப்பிய நாடுகள் எடுத்தோம் என்று சொன்னால் பிரித்தானியா, இலங்கை பிரித்தானியாண்ட ஒரு காலனி ஆதிக்க நாடாக இருந்தபடியால் பிரித்தானியாண்ட கல்வி முறையை நாங்கள் இன்றைக்கும் வச்சிருக்கிறோம். ஆனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகள்லையும் கல்வியில முன்னேறி இருக்கிற நாடுகள்ல இந்த போட்டி கல்வி முறை இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப போட்டின்னு சொல்லக்குள்ள
பிள்ளை ஓரளவு வயதுக்கு வந்த அப்புறம் அந்த போட்டி கேள்வியை உருவாக்கலாம். பிள்ளை தானே തന്നെ முகத்துவஞ்சு தானே തന്നെ வேலைச்சு தானே தன்னுடைய செயற்பாடு செய்ய பிள்ளை மேனேஜ் பண்ணப்படும். 10 வயசுல ஒரு போட்டி கேள்வியை கொடுத்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணா தான் பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஸ்கூல் அட்மிஷன் கொழும்பு ராயல் காலேஜ், யாழ்ப்பாணம்னா ஹிந்து காலேஜ், வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், சுண்டிக்குழி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், இப்படி பிரபலமான பாடசாலை அட்மிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் தான் ஒரு அளவுகோலா இருக்கு. அப்ப அதுக்கு பிள்ளை அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கிறதுக்கான கட்டாயம் படிச்சு பாஸ் பண்ணுவோம் நிலைமை காணப்படுது. அந்த போட்டித்தன்மை விலக்கி பெரிய பள்ளிக்கூடங்கள் அட்மிஷனுக்கு வேற ஏதாவது ஒரு பொறிமுறை அரசாங்கம் கொண்டு வந்து அந்த பொறிமுறைக்குள்ள அட்மிஷன் எடுத்துக்கொண்டா ஸ்காலர்ஷிப் பண்ணி பிள்ளைகள் இந்த தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளுக்கு தான் போகணும் என்ற நிலைமை இருக்குது. ஏன் நாங்கள் படிக்கின்ற காலத்துல நாங்க ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தானே போனாங்க. நாங்கள் ஒரு தரம் அழிஞ்சு போகல தானே. சரி, ஆனா அது பேரண்ட்ஸ் கூட யோசிக்க இந்த பிள்ளை F9 படிக்கணும், மறு ஸ்கூல்ல படிக்க கூடாது, அங்க படிச்சா அங்க படிக்க ஸ்டேட்டஸ் கார்டுக்கு வச்சா படிக்கணும். அவர்கள் எப்படித்தான் படிச்சாலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிகளே ஒரு 300-400 பேரை தானே ஓ லெவல் படிக்கிறேன்னா 400 பேர் தான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கலாம். அந்த 400க்குள்ள தண்டை பிள்ளை உண்டா வரணும், ஆண்டாருக்கு போய் சேர்ந்துடணும். அங்க அது F9 ஒரு கனவு பொருளா இருக்கு, காட்டுக்குள்ள கனவு பொருளா இருக்கு. பேரண்ட்ஸுக்கு தான் இந்த போட்டியோ பிள்ளைக்கு இல்ல, பேரண்ட்ஸுக்கு அந்தந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு தற்பெருமையா நினைக்கணும். இது இந்த பள்ளிக்கூடங்கள் உண்மையிலேயே ஏதாவது சாதிக்குதா அல்லது அங்க தரமான ஆசிரியர்கள் இருக்கிறா? ஏன் இந்த நிலைமை? ஏன் மற்ற பாடசாலைகளை பிள்ளைகள் தெரிவு செய்கிறார்கள்? ஏனென்றால் இது முன்னே காலத்துல இருந்த இந்த ஸ்கூல் பிராண்ட், ஒரு நேம் பிராண்ட் வந்துடுது. அப்ப இங்க இப்ப அந்த நேம் பிராண்டுக்கு எதுவுமே செயற்பாடு இருக்கா இல்லையான்றத பற்றி எங்களுக்கு கருத்து கூற இயலாது. அந்த நேம் பிராண்ட் அந்த ஸ்கூல்ல படிச்சோம், பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்குது, அந்த ஸ்கூல் நேம் பிராண்ட் அது எங்கட முற்காலத்துல வந்துடுது. அந்த ஹார்ட்லினா நேம் பிராண்ட், ஹார்ட்ல படிச்சேன், F9 படிச்சேன், ரோயல்ல படிச்சேன், அந்த நேம் பிராண்ட். உங்களை எவ்வளவு காலமா நீங்கள் ஆசிரியர் அதிபராக இருக்கின்றீர்கள்? நான் 98ஆம் ஆண்டுல இருந்து 2019 ஆசிரியர் தான். 2019 அதிபருக்கு வந்தேன், அதிபர் சபைக்கு. இந்த கல்வி சேவையில கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் இருந்திருக்கீங்க. நிச்சயம். அப்ப இதுல இந்த மாணவர்களுடைய கல்வி நிலை அல்லது பெற்றோர் இதை பாக்குறதுல என்னத்தை பாக்குறீங்க? இது 25 ஆண்டுகள்ல என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு? என்ன காலத்து காலம் கொண்டு வர கலைத்திட்டங்கள் சரியான ஒரு ஆய்வு இல்லாமல் சும்மா டக்கு போட்டு கொண்டு வர்றது, ஒரு சீரான கொள்கை இல்லை, பெற்றோருக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு புதிய கலைத்திட்டம் கொண்டு வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்றேன். கிராமப்புறங்கள்ல கிராமப்புற ஸ்கூலுக்கு இந்த திட்டம் பொருந்தாதான்னு யோசிக்கிறேன். நேரிழந்த வாரியா அதை போடுறது. அப்ப அதுக்கான ஒரு சரியான திட்டத்தை கொண்டு வரணும். மாணவர்களுக்கும் நீங்க சொன்ன பின்லாந்துல சந்தோஷமா கேட்கணும், ஜப்பான்ல சந்தோஷமா கேட்கணும். இங்க அப்படி இல்லைங்க, ஒரு சுமையா தான் கேட்கணும். எத்தனையோ பாடங்கள் ஆண்டாருக்கு பிள்ளை போனா 9-12 பாடம் படிக்க வேண்டியா கிடக்கு. ஆண்டஞ்சில 4 பாடம் படிச்சு ஆண்டாறுல 12 பாடம் படிக்கும். புத்தகம் பெருஞ்சுமையா கிடக்கு. அப்ப சரியா ஒரு ஆய்வு செய்து எது பிள்ளைக்கு அவசியம் தேவை என்றதை படிப்படியா கொடுக்கணும். இப்ப கூட 2025ஆம் ஆண்டு புதிய கலைத்திட்டம் கொண்டாண்டு எல்லாம் ஆயத்தப்படுத்தினவே இப்போ தண்ணு விட்டுடுது, ஒண்ணு இல்லையாண்டு. ஆனா அந்த புது திட்டத்தை நான் நினைக்கிறேன் அவர்கள் இன்னொரு புது திட்டத்தை கொண்டு வர போறார்கள் நினைக்கிறேன். இப்ப உள்ள கொண்டு வரலாம், ஒரு நல்ல ஆய்வு செய்து இலங்கையில எப்பகத்திலே அதை நடைமுறைப்படுத்தமா இருக்கும். நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த டைம் ஃப்ரேம் எடுக்கணுமோ தெரியல. அப்படியே இருக்கும், ஆய்வு செய்து சரி வருமானு யோசிச்சா செய்யணும், அது சும்மா செய்யலாம். இந்த 25 ஆண்டுகள் உங்களுடைய அனுபவத்துல பெற்றோரும் மாணவர்களிடையும் கல்வியில் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அல்லது அப்படியே தான் இருக்கா அல்லது அது மறுதலியா இருக்கா? படிக்கணும் விழிப்புணர்வு வந்திருக்கு. பட் அந்த விழிப்புணர்வை சரியா பயன்படுத்தி பிள்ளைகளை அந்த கரையை கொண்டு போய் சேர்க்கிறதுல பிள்ளைகளுக்கு விடற்பாடுறதுக்கு பெற்றோருக்கு விடற்பாடுறதுக்கு பல தடைகள் இருக்கு. பொருளாதார பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளோட சமூக பிரச்சனை இருக்கு, கட்டுப்பாடு குறைவா இருக்கு, பெற்றோரை மிஞ்சி பிள்ளைய செயற்படிக்கணும். விழிப்புணர்வு படிக்கணும். அந்த விழிப்புணர்வை சரியாமல் ஏற்படுத்தி பிள்ளைகளை கூடிய நேரம் படிப்புல ஈடுபடுத்தி ஒரு நிலை மட்டும் கொண்டு போன்ற நிலை கட்டாயம் வேணும். அது அரசாங்கம் ஏதோ ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். படிக்கணும் நோக்கம் இருக்கு. ஆனால் என்ன நடக்குது என்றால் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கணும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பெரும்பாலும் O level முடிஞ்சு A levelக்கு வரைக்கும் அவர்கள் கலைப்பாடங்களை தான் கற்கின்றார்கள். கலைப்பாடங்கள் கற்கிறதுல நான் ஒன்றும் தவறு சொல்லல. ஆனா என்னென்றால் அந்த கலைப்பாடங்களை அந்த கலைக்காக விரும்பி அவர்கள் கற்பதாக தெரியல. சோம்பேறித்தனமாக இலகுவாக பல்கலைக்கழகம் போய்விடலாம் என்றதுக்காக இதை படிக்கிறார்கள். அதுக்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் போய் கலைப்பிடத்துக்குள்ள இருந்து குப்பை கொட்டுறதா தான் அது முடியுது. யாழ்ப்பாணத்துல வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்லி போராட்டம் நடத்துறவர்கள் பெரும்பாலும் இந்த கலைப்பிரிவுக்குள்ளால வாரவர்கள். இதை அடிப்படையில மாத்திர என்றால்
ஆரம்ப கல்வியில ஆரம்பத்திலேயே பிள்ளைகள்ட்ட அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். அதே அது நடக்க இல்லை. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் விட்டுட்டு ஆண்டு 9ல ஒரு எக்ஸாம் வச்சு ஏதோ ஒரு பொறிமுறையின் கீழே ஆக்களை பிரிக்கிறாய். நீ கலெக்டருக்கு தான் போ, உனக்கு தான் சரி. இது இப்ப சில வேளை மெட்ஸ் படிப்பாங்க, ஓலைஃப் எடுத்து ரோட்ல எறிவாங்க. சரியான கைடன்ஸ் இல்ல பிள்ளைகள். இதைத்தான் உண்ட டேலண்ட்டுக்கு உண்ட இயல்மைக்கு இதான் படிக்கும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வாட்ஸ்அப் படிக்க கண்ட ஆர்ட்ஸ்லயும் கன பாடங்கள் இருக்கு. தேவையில்லாத பாடங்கள் எடுத்து போட்டு ஒட்டு பிரியோசனம் ரோட்ல நிக்கும். பிள்ளை என்னமோ படிக்குது, தேவையில்லாத படிக்குது, விருப்பம் இல்லாத படிக்குது. ஏழு படிக்கிறவங்கள வந்தான் என்னத்துக்கான படிக்கிறேன், என்ன படிக்கிறது, எதிர்காலத்து என்ன ஒன்றும் தெரியும். சரியான வழிகாட்ட வேணும் பிள்ளை. அதே அரசாங்கம் தான் செய்யணும் பிள்ளை. கடந்த கால அரசாங்கத்திலும் பார்க்க இது ஒரு முற்போக்கான அரசாங்கமாகத்தான் பார்க்கப்படுது. நிறைய மாற்றங்கள் எதிர்காலத்துல வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதுல குறிப்பாக ஒன்று டிஜிட்டலைசேஷன். நாட்டை டிஜிட்டலைஸ் பண்றது, கணனிப்படுத்துறத நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கு. ஜனாதிபதி அதை தன்னுடைய கையிலையும் எடுத்திருக்கிறார், அதை வேகப்படுத்துறதுக்காக. ஆனால் தமிழ் சூழல்ல இந்த கணனி பற்றின அறிவு யாழ் பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்கள் கணனியிலே அடிச்சு தீசிஸ் கொடுக்குறேன். அப்படியான சூழல்ல இந்த கணனி படுத்துறது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஆசிரியர்களுக்கு இந்த கணனி பற்றின அறிவு இருக்கா? நல்ல கேள்வி. எல்லாம் டிஜிட்டலைசேஷன் செய்யறால் இலங்கையில எல்லா மாவட்டங்கள் எல்லா கிராமங்கள்லயும் இந்த டிஜிட்டலைசேஷன் செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பள்ளிக்கூடங்கள் வழியா சில கிராமப்புற கரண்டே இல்லை, ஒரு ஓலக்கோட்டெல்லாம் பள்ளிக்கம் இயங்குது. அப்படியா சூழ்நிலை கொழும்பு ராயல் காலேஜ்ல டிஜிட்டலைசேஷன் இல்லையா? இங்க ஒரு கிராமப்புறத்துல உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஒன்றுமே கிடையாது. எப்படி ஈக்குவல்? சில கணனிகள் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல கூட, நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள்ல கூட ஆசிரியர்கள் கம்ப்யூட்டரை பாவிக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் இல்லையா? இல்ல அனுமதிக்கிறேன் இல்லையன்றதை விட ஆசிரியருக்கு ஆர்வம் இல்லை. எந்த டிசிஸ், எந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா டிசிஸ், எம்இடி டிசிஸ், டிப்ளமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிசிஸ் எல்லாம் நான் தான் அடிச்சேன். நான் காசு அடிக்கிறேன். அந்த அறிவை நான் தேடிக்கொண்டேன். இப்ப டீச்சர்ஸுக்கு ஒரு முன்மாதிரி வேணும். நான் கம்ப்யூட்டர் அடிக்கும், நான் பழகும். அந்த ஒரு அட்டிடியூட் டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஐயோ எனக்கு கம்ப்யூட்டர் வேண்டாம், என்ன கேளாது, வேண்டாம், ஐயோ வேண்டாம் அப்படி சொல்ற டீச்சர்ஸ் அளவு இருக்கு. ஓல்டேஜ் 50 ஐயோ நான் கம்ப்யூட்டர் பழக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும். அப்ப டிஜிட்டலைசேஷன் விஷயத்தை ஜனாதிபதி கொண்டு வரக்கு முந்தி கிராமப்புறங்கள் எல்லா இடமும் டிஜிட்டல் மயப்படுத்தி எல்லா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இருக்கு, கரண்ட் இருக்கு, எல்லா டீச்சர்ஸும் ட்ரெயின் பண்ணி எல்லா டீச்சர்ஸும் வெல் கண்டிஷன்ல இருக்கிற மட்டும் தெரிஞ்சாதான் இந்த திட்டம் செய்வேன். என்னுடைய தீசிஸ் எல்லாத்தையும் நான் தான் செய்தேன். ஓம் ஓம். ஆனால் உண்மையிலேயே அதுதானே முறை. அப்படி இல்லாமல் தான் நீங்க நடக்குதா? அப்படிதான் நடக்குது. எல்லா கடையில ஒன்னே கொடுத்து அடிக்கணும். என்ன ஒன்று சில அந்த டீச்சர் விட கம்ப்யூட்டர் இல்லாம இருக்கு, அதே அப்படி வச்சு ஒன்று இருக்கு சார். நேரம் இல்லாம இருக்கு. பிள்ளைகள் அவர்கள் தாங்களாவே எல்லாத்தையும் எழுதி கணனிப்படுத்துறதா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துதான் செய்வீங்க. அப்படியே டைப் பண்றது நான் செய்யறேன். நீங்கள் கூட தீசிஸ பல்கலைக்கழகத்துல தானே செய்திருப்பீங்க? நிச்சயம். பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் பயன்படுத்துறதுக்கான கணனி வசதிகள் செய்து கொடுக்கப்பட இல்லையா? அது இப்ப அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கு. நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடி என்ன எம்இடி என்ன எங்களுக்கு அப்படியான வசதிகள் இருக்காது. நீங்க வீட்டை இருந்தே செய்யறபடியா? வீட்டை இருந்தா நாங்கள் பார்ட் டைம் செய்யறாங்க, தோல் செய்யறாங்க. அப்ப எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் கிட்டே நாங்க வழிதான் செய்யும். ஆண்டு 6க்கு கீழே இருக்கிறவர்களுக்கு இந்த தனியார் கல்வியை நிறுத்தணும் என்ற ஒரு சட்ட மூலத்தையோ அல்லது எதையோ கொண்டு வர்றது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனியார் கல்வியை நிப்பாட்டுறதை விட ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தனியார் கல்வியை நிப்பாட்டாட்டிலும் குறைந்தபட்சம் ஆண்டு 6க்கு கீழ்பட்டவர்களுக்கு தனியார் கல்வி தேவையில்லை என்ற அப்படி ஒரு இதை கொண்டு வரதை பற்றி கூட அபிப்பிராயம் என்ன? தனியார் கல்வி தேவையில்லை என்று அதை பெற்றோர் தானே கொண்டு பிள்ளைகளை டியூஷனுக்கு இறக்கினா. பெற்றோர் மத்தியில ஒரு ஆட்டிடியூட்டை கொண்டு வந்து ஒரு மனப்பாங்கு மாற்றத்தை கொண்டு வந்து இங்க ஸ்கூல்ல படிச்ச காலம் பிள்ளைய திணிக்காதங்க, பிள்ளைய ஃப்ரெஷ்ஷா விடுங்கோ, அப்படி ஒரு விழிப்புணர்வை பெற்றோரை கொண்டோம். பெற்றோர் வைத்துக்கூட ஓகே பிள்ளை ஸ்கூல்ல படிச்சா காணும் இப்போதைக்கு பெற்றோர் மனம் மாறினால் நீங்க சொல்ற விஷயம் சரி. எந்த ஒரு ஆசிரியர் சொல்ல டியூஷன் போன்னு சொல்லல, அதிபரும் சொல்லல, பள்ளிக்கூடம் சொல்ல, பிள்ளையும் கேட்கல. பெற்றோர் கொண்டே விலைக்காட்ட டியூஷன் சேர்க்கணும். டியூஷன் இப்பதான் படிக்கலாம். இப்ப உங்களோட பாடசாலை நிர்வாகத்துல இப்ப நீங்க ஒரு அதிபரா இருக்கின்ற பொழுது ஆசிரியர்களுடைய கடமை உணர்வுகள் மற்றும் கல்வி அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? அதுல மாற்றங்கள் தேவைப்படுதா? என்னுடைய ஸ்கூலை பொறுத்த மட்டும் டீச்சர்ஸ் எனக்கு முழு ஒத்துழைப்பு, சரியான கடுமையான உழைப்பு, எல்லா படிப்பு இணைப்பாடம் எல்லாத்திலயும் துடிப்பா வேலை செய்யணும். என்னுடைய ஸ்கூல நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்க அதுக்காக சொல்லக்கூட நான் எந்த டீச்சர்ஸை விட்டு கொடுக்குறேன். அப்படி விட்டு கொடுக்க அப்படி இல்ல. என்னோட உண்மையான ஆத்மார்த்தமா சொல்றேன். என்னுடைய டீச்சர்ஸ் நல்ல சப்போர்ட், நல்ல ஆழமா வேலை செய்யணும், கடமையோடு செய்யணும், அப்படியே சொன்ன வேலையை செய்யணும், எந்த மேட்ட கருத்தும் இல்லை. ஆனாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில ஸ்கூல்ல இருக்கலாம் டீச்சர்ஸ் அவைக்கு இயலாம இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம்,
சம்பளத்துக்கான படிப்பிக்கிறார்களா இருக்கலாம். சில இன்னொன்னு சொல்றீங்க, இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு மூலையா இருக்கிற டீச்சர் முல்லைத்தீவு ஒரு மூலைக்கு வேலைக்கு விட்டு இருந்தால் அவங்க பயணத்திலேயே 2 மணித்தியாலும் போடும். அப்புறம் அவங்க படிப்பிக்கிறவங்க அங்க போய் பஸ்ல சீட்டும் கிடைக்காது, 2 தான் போக வேண்டி வரும். இது இன்னொரு பிரச்சனை தானே. இப்ப என்னென்றால் யாழ் மாவட்டத்தின் சனத்தொகை, யாழ் மாவட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர்கள் ஏனைய மாவட்டங்களுக்கு பயணிக்கிறார்கள். ஆனால் இப்ப வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்கள்ல வந்து அங்க ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. இந்த ஆசிரியர்களும் வந்து குறித்த நேரத்துக்கு போய் அந்த பொறுப்பு எடுக்கிறீங்க. அதால அங்கத்தை மாணவர்களுடைய கல்வி மிகவும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. பாதிக்கப்படுது என்றால் நீங்க என்ன சிஸ்டம்டா 7:30 மணிக்கு அங்க நிக்கணும்னா இங்க யாழ்ப்பாணத்துல உங்க வலிகாம மாணிப்பார் மூலையர் டீச்சர் அப்படி 7:30 மணிக்கு முல்லைத்தீவு ஸ்கூலுக்கு போய் நிக்கிறது. அப்ப அங்க தங்கும் இல்லை, இங்க கணவன் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பான்னு இருப்பினா. அப்ப அந்த டைமுக்கு போக இவ்வளவு தூரம் பஸ்ல நின்று சில போக வேண்டி வரும். அவர்கள் ஏற்றுக்கொண்டு தானே இந்த பதவியை எடுக்கிறார்கள். நீங்கள் அது சரி, இலங்கையில எப்பாத்துல வேலை செய்ய வேண்டும் என்றது நியதி. ஆனால் ஸ்டேஷன் கொடுக்கும் போது ஸ்டேஷன் கொடுக்குறா யோசிக்கணும், எங்க இருக்கிற அங்க வேலை செய்ய போறா, இவ்வளவு போய் திருப்தியா செய்ய முடியுமா? எந்த ஒரு டீச்சரும் இந்த விரும்பி வேலை செய்ய வேண்டியில்லை. இப்படியாத தடைகள், டிராவலிங் பிரச்சனைகள், தூர இடத்துல இருக்கிறது, தாங்கி வந்த அஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சுக்கிற பிரச்சனைகள், அப்படியான காலம் சிக்கல்கள் இருக்கு. அந்தந்த ஏரியாவோட டீச்சர்ஸ் அந்தந்த ஏரியாவுக்கு இருந்தால் டீச்சர் சந்தோஷமா வேலை செய்வோம். அதானே இப்ப யாழ் மாவட்டத்துல உள்ள பிரச்சனையே அதானே. இப்ப யாழ் மாவட்டத்துல வந்து தேவைக்கு அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வன்னி மாவட்டங்கள்ல வந்து தேவையான ஆசிரியர்கள் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அப்ப அதை நீங்கள் என்ன டீச்சிங் அப்பாயின்ட் கொடுக்கல, அதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று செய்து அதுக்கு என்ன தீர்வுன்னு எடுத்து போட்டு அவையே அங்க உள்ள ஆக்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாத அவையை எடுத்து அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அவையை அங்க கொடுத்தா செய்யணும் தானே வேலை. இப்படியும் தொகையான ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வன்னியில போய் படிப்பிச்சே ஆகணும். ஏன்னா வன்னியில அவ்வளவு தூரமான ஆசிரியர்கள் இல்ல. உள்ளூர்லயே பார்த்து அந்த தீர்வை காண்றது சரி, ஆனா முழுமையாக செய்யலுமான்னு தெரியல. முழுமையா செய்ய முடியும். உதாரணம், யாழ்ப்பாண மாவட்டத்துல இல்ல, பழைக்கு முன்னம் எழுது மட்டும் இல்ல. அப்ப எழுது மட்டுவாள்ல உள்ள ஒரு டீச்சரை கொண்டே முல்லைத்தீவுல போடலாம், வலிகாமத்துல உள்ள டீச்சரை கொண்டே பழையில போடலாம். அப்படியாரு ஒரு சேர்த்துட்டதை கொண்டுரும். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னென்றால், இப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் யாழ் மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே தாங்கள் தங்கள ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தான் படிப்போம் என்று கேட்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. அதை என்னன்னு பாக்குறீங்க? அதான் சரி. அது ஆனால் முதல் நியமனம் கொடுக்க நான் எல்லாம் முதல் நியமனம் மத்தியமாகணும். அப்ப அது முதல் நியமனம் வந்து அது தவிர்க்க முடியாதுதான். அதனால அந்த முதல் நியமனம் எடுக்கக்குள்ள டீச்சர்ஸுக்கு ஒரு ஆட்டிடியூட் வரணும். ஓகே, நான் 5 வருஷம் செய்து தான் வரணும். அந்த ஆட்டிடியூட் மாறும் டீச்சர்ஸ் மத்தியில. ஏன் அவர்கள் அங்க வவுனியாவில இப்ப நாங்க எல்லாருமே தமிழ் கேட்டு போராடினாக்கள் தானே, ஏன் வவுனியாவில போய் இருக்கலான்னு சொல்லிடும், அல்லது கிளிநொச்சியில போய் ஊர்ல கணவன் ஊர்ல வேலை செய்வார், கை குழந்தை இருக்கும், 2-3 பிள்ளைகள் இருக்கும், வயதான அம்மா அப்பா இருப்பினும் அப்ப ஒரு பெண் ஆசிரியர் அப்படி அங்க ஷிஃப்ட் ஆயிடாதல்லோ. ஆசிரியர் தொழில பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நிச்சயமா நான் நினைக்கிறேன் இது மிகவும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அடுத்தது இன்னொரு அரசாங்கம் இன்னொரு முயற்சி ஒன்று செய்ய வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த முன்பள்ளிகள் என்னென்றால் இப்ப நீங்கள் உயர்கல்விகள் பல்கலைக்கழகங்களிலும் பார்க்க இந்த ஆரம்ப பள்ளிகள் செய்கின்ற வேலை வந்து மிக முக்கியமானது. என்னன்னா, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில அது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். ஒரு பிள்ளை வந்து வளர்ந்து ஒரு 7 வயது வரைக்கும் ஆனா அந்த பிள்ளையுடைய செயற்பாடுகள்லாம் அதுகிட்ட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. முன்பள்ளிகளும் ஆரம்ப பள்ளிகளும் மிக முக்கிய பங்கை ஆற்றுது. அப்ப இந்த முன்பள்ளிகள் வந்து உங்களுக்கு கீழே வரையில்லை, ஆரம்ப பள்ளிக்குள்ள வரையில்லை. அவர்கள் இன்னொரு செக்டராக இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் யாராலும் கவனிக்கப்படாத புறந்தள்ளப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எதிர்காலத்துல அரசாங்கம் வந்து இந்த முன்பள்ளிகளை ஆரம்ப பள்ளிகளோடு இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? முன்பள்ளிகள் ஒரு ஒழுங்கமைக்கப்படாமல் ஒரு நூல் நிலையம் செய்யுது, ஒரு கிராம செய்யுது, அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணது, ஒரு சர்ச் செய்து, இப்படி பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. இப்ப கல்வியமே சொல்லி இருக்கா, இந்த முன்பள்ளிகளை முழுமையா அரசாங்கம் சுவீகரிக்க வேண்டும். முன்பள்ளி டீச்சர் பழைய டீச்சருக்கு தராதர பண்றத பத்தி தெரியல, ஒரு பொதுவான கொள்கை ஒன்று அங்க இல்ல. அப்ப புதிய அரசாங்கம் உறுதிப்படுத்தி கட்டாயம் செய்யணும், கட்டாயம் செய்யணும். ஒரு முறைப்படுத்தி வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸை போட்டு இந்த முன்பள்ளியை சிறப்பா செய்தால் நிச்சயம் ஆரம்ப கல்வியும் இடைநிலை கல்வியும் உயர்கல்வியும் பிள்ளைகள் சரியா போயிடும்னு நான் நினைக்கிறேன்.
என்னுடைய கேள்வி என்ன, இந்த முன்பள்ளியை முறைமைப்படுத்துறதாக இருந்தால் அரசாங்கம் முன்பள்ளிகளை ஆரம்ப பள்ளிகளோட இணைக்க வேண்டிய தேவை ஒன்று வரும். அதுக்கான சூழல் ஆரம்ப பள்ளிகள்ல இருக்கா? அது அந்த பள்ளிக்கூட ஏரியாக்கள் கட்டப்பட்டு கட்டி முன்பள்ளி கல்வி முறைக்கான திட்டங்களை கொண்டு செய்யணும். அந்த அளவுக்கு அரசாங்கம் செய்தா வெற்றிதான். இப்ப உள்ள பொருளாதார நெருக்கடியில அரசுக்கு அது எவ்வளவு தூரம் சாத்தியம் எனக்கும் தெரியல. ஆனா இருக்கிற ஒரு செட்டப்புக்குள்ள அதை இணைக்கிறது தான் அதுக்கு அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லையா? இல்ல சும்மா ஆரம்ப கல்வியில் உள்ள ஒரு வகுப்புரைக்க முன்பள்ளி வந்து விடையல. அதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அதுக்கு கற்பித்தல் முறை வித்தியாசம், சாதனங்கள் வித்தியாசம், கல்வி முறை எல்லாம் வித்தியாசம். சும்மா அறைக்கு வச்சு படிப்பிக்கல, விளையாட்டல், ஆடல், பாடல், கணக்க விஷயம் இருக்குல்ல. அப்ப அதுக்கான பௌதிக வளங்களை ஏற்படுத்தி கொடுத்தா தான் சிறப்பா செய்யணும். இந்த விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு இந்த கல்வி பயிற்சிகள் இப்ப சில இடங்கள்ல குற்றம் சாட்டப்படுது, ஆசிரியர்கள் போன்ல இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மதுபானத்தோட அருந்துகிறார்கள் பாடசாலைகள்ல தான் பெரும்பாலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகிறதாக கூட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது எந்த மானமான குற்றச்சாட்டுகளா அல்லது இதுல கணிசமான உண்மைகளும் இருக்கா? அது எந்த அளவுக்கு நான் சொல்லலாது. ஆனால் பிரச்சனை இருக்கு. எழுந்த மானமா என்ன சில பிரச்சனைகள் ஊடகங்கள்ல பாக்குறோம், சில கோர்ட் கேஸ் மட்டும் போயிருக்கு. அப்ப அது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு பொறிமுறைய பாடசாலைக்கு பொறுப்பான கல்வி வலயங்கள், கோட்ட கல்வி வலயங்கள் அதுக்காக பொறுப்பா இருக்கிறார்கள், அதை ஒழுங்குபடுத்தி கொண்டுவரணும். பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எந்த அளவுக்கு இருக்கு என்னமா என்ற பேரு சொல்லலாம். எனக்கு என்ன தவறு இல்லை, ஆனா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த முறை இந்த இப்பொழுதுள்ள பாராளுமன்றத்தில் கணிசமான ஆசிரியர்களும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி, வடமாநிலத்துல இப்ப ஸ்ரீதரன், அடுத்தது என்பிபியில இருந்து போனவர் ஒரு ஆசிரியர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி. இந்த அரசிட்ட இருந்து நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க இந்த கல்வி தொடர்பான? சிறந்த ஒரு கல்வி திட்டம், நடைமுறை சாத்தியமான கல்வி திட்டம், இலங்கை முழுக்கவும் ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகள், அந்த கல்வி திட்டத்துக்கு பொருத்தமான ஆசிரிய ஆளணி, சரியான மேற்பார்வை திட்டமிடல் இருந்தால் நிச்சயம் அதிபராகிய எங்கள் குழாமும் ஆசிரியர் குழாமும் மிகுந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்யலாம். சரியான திட்டம் இருக்கணும், சரியான நடைமுறை இருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைகளை இருக்கணும். இதுதான் நிச்சயம் இலங்கை கல்வி பின்லாந்துக்கு ஏற்றுதான். அதுல இந்த புத்தாய்க்காவும் தேவையில்லை. அதிபர் என்றது நான் சொல்றேன். கடைசியாக இந்த இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்து இருக்குது. ஒரு அதிபராகவோ அல்லது ஒரு சாதாரண குடிமகனாகவோ கடந்த சில வாரங்களுக்குள்ள அல்ல கடந்த சில மாதங்கள்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இருந்து நீங்கள் இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? மாற்றங்கள் வருது, வந்து கொண்டிருக்குது. ஆனா அந்த மாற்றங்கள் நிலைபெறான சஸ்டபிலிட்டியா இருக்கும். சும்மா எடுத்தம் கவுத்தம் பற்ற மாத்தி போட்டு அடுத்த சரியா திட்டமிட்டு, சரியா எதிர்கூட்டு, சரியா ரிசர்ச் பண்ணி இது பொருந்துமா பொருந்தாதா என்றொரு தன்மையை இருக்க ஒழிய முந்தைய அரசாங்கம் செய்யாத நாங்கள் செய்கிறோம், நாங்கள் கெட்டிக்காரர், நாங்கள் அப்படி விடக்கூடாது. நிலைத்திருக்கக்கூடிய நிலைபெறு தன்மை கொண்ட பொருத்தமான ஒரு மாற்றமா இருந்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி, வணக்கம்.